வெல்கம் டு லிக்கன் சேனல். இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர் ஒரு டாபிக் நமக்கு போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக், ஆஸ் நம்பர் 1 ஈஸி டாபிக்னு சொல்லலாம். உங்களோட பிரெயின் டெஸ்டிங்காக இந்த டாபிக் வழங்கப்படும். ஈஸி லெவலில் வந்திருக்கேன். நான் 30 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ஈஸி, கஷ்டம். கொஞ்சம் உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 30 கொஸ்டின்ஸ், ஈஸி, மீடியம், ஹார்ட், நல்ல 3 டைப்பில் படிச்சிருக்கேன். அங்கே எல்லா இருந்தாலும் நம்ம தான், எல்லா இருந்தாலுமே என்னது நம்ம தான், என்றைக்குமே நம்ம தான். முதல் கேள்வி பாருங்கள். A1 இருக்குது, C3 இருக்குது, E5 இருக்குது. இந்த 3 மூணுத்தையுமே முடிக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தாலே தெரியுது 1+1+1+1+1+1+1 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 6க்கு 7 வருமா? 7th லெட்டர் ஆல்ஃபபெட்னா G. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா G7. அடுத்தது G7 சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். நோ ரைட். A2 B4 C6 பார்த்தாலே தெரில. +2 அப்போ இங்கே +2 18. ஜிக்கு எடுத்த லெட்ரு ஹச்சா, அப்போ ஹச்சுக்கு எடுத்த லெட்ரு என்ன? ஐ. அப்போ 18 ஃபார் ஐ. அதில் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் ஏ வந்து ஃபஸ்ட் லெட்ரு, அதோட இன்ட்டு 2 தான் வரும். பி செகண்ட் லெட்ரு இன்ட்டு 2 அந்த மாதிரி கொண்டு போகணும். அப்போ வந்து கடைசி என்ன ஆன்சர்னால் I18 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? சரி, வந்தாச்சு பாருங்க. அடுத்த கேள்வி கொஞ்சம் ஈஸியோ கஷ்டமோ. Z1 இருக்குது, Y2 இருக்குது, X3 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து வர்றாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிச்சா? அப்போ நம்ம கடைசியிலேருந்து பார்த்தோம்னா 20 வந்து 7னா எஸ்ஸு வந்து 8. அப்போ அதுக்கடுத்து R வந்து 9 இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். R9. A5 B10 15 20 25 35 40. அப்போ 45 வரணும். இது அடுத்தடுத்து G. அப்போ G45 தான் சரியான விடை. இது வந்து +2 +5 பண்ணியிருக்காங்க. இதில் +1 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா G40. ஒரு நிமிஷம், சாரி, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு கொஷின் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். I45 ஒரு கொஷின் தப்பாக சொல்லிக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் பார்த்துட்டோம். ரிப்பீட்டடாக இருந்தால் இந்த இடத்துல தான் G9 சொல்லணும். I for 9. ஓகே, நோ ரைட். சாரி, B2 B4 என்னாச்சு? B4 F6. ஓகே, இதை பார்த்தாலே தெரியல, ஒரு ஆர்டர் வைஸ் சொல்லுதா? அப்போ இந்த B2வை இன்ட்டு 2 பண்ணிடணும். உங்களுக்கு பார்க்க ஒரு இருக்கும். +2 அப்போ இது 16 +2 என்னங்க? 18. அப்போ 18 லெட்டர்னா ஓர். ஸோ இப்போ R18 தான் சரியான விடை. A1 D4 G7 இது ஒரு மாதிரி எப்படியே வந்துட்டு ஈஸி. இப்படி பாருங்கள், அப்படியே இப்படி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா I9. என்னடா ஒரே கொஸ்டின் பார்க்காதீங்க, அப்படி தான் இருக்கும். தான் கொஞ்சம் ஹார்ட் லெவல் கொஸ்டின். A10 மைனஸ். இங்கே ஒன்று கவனிக்கலாம். F இந்த இடத்துல இங்கே கவனிக்கலாம். மைனஸ்னு வந்துருச்சு. இங்கே -1 கரெக்டு தான். இந்த எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தா ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். இதை வந்து இதையும் மைனஸ் வரணும். ஒரு இது நெகட்டிவாக இருந்தால் அதுவும் நெகட்டிவில் தான் இருக்கும், சரியா? ஸோ அப்போ 5 3 -1 பண்ணால் 2 வருமா?
2 அச்சுரோட அடுத்த லெட்டர் I2 தான் சரியான விடை. I2 அவ்வளோதான் கரெக்ட். ரைட்டு. C3 ஆமா, F6 ஆமா, I9 ஆமா. ஏதாவது ஒரு ஆர்டர் தெரியுதா? பார்த்தாலே தெரியுதுல. +3 1 நிமிஷம். அவ்வளோதான். +3 ஃபார்மெட் தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. +3 வந்து இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்க் யோசிக்கிறேன். இப்போ இதுலேருந்து +3 பண்ணால் 27 வரும்ல. ஆனால் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு ஒரு திங்கிங் உங்களுக்கு வரலாம். அதுக்கு நீங்கள் Z27 போட்டு வைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆர்டர் 26 தாண்டி +1 ஆச்சுனாலே அந்த 1 இருக்குது பாருங்கள், அந்த 1 ஏயை கன்சிடர்ட் ஆகப்படும். ஸோ அப்போ அந்த ஏ தான் சரியான விடை. அப்போ A27 தான் கரெக்டான விடை. A27 ஓகேவா? ஓகே. A1 A2 A3 அடுத்த B2 B4 B6 பார்த்தாலே தெரிலையா? ஏனால +1, ஏ ஃபஸ்ட் லெட்டர்னால +1, பி செகண்ட் லெட்டர்னால +2, சி தேர்ட் லெட்டர்னால +3. ஸோ அப்போ C6 +3 என்னன்னா C9 தான் சரியான விடை. மீடியம் லெவலுக்கு வந்தாச்சா? இருங்க, மீடியம் லெவலுக்குள்ளே வந்திருக்கோம். ரைட், மீடியம் லெவலுக்கு வந்தாச்சு. மீடியம் லெவலுக்கு வந்து A2 A4 C8 மொத்தத்தில் +2. இப்போ இங்கே ஒரு ஆர்டர் கொஞ்சம் குழம்சாங்கன்னா ஒரு நிமிஷம். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப குழம்பும். என்னடா அது +3 தான் +6 பண்ணால் இங்கிட்ட ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸாக பார்க்காதீங்க. முதல்ல ஆல்ஃபபெட் எடுத்துருங்க. நம்பருக்கு ஏன் ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலாம். ஆல்ஃபபெட்டை முடிச்சுட்டு நம்பருக்கு போகணும். ஸோ அப்போ ABCDEFGH I தான் இங்கே வரணும். இப்போ நம்ம நம்பரை கண்டுபிடிக்கலாம். I வந்துருச்சா? நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 2 4 8 2 × 2 8 2 × 3 என்னடா பண்ணுறது? அப்போ இதே ஃபாலோ பண்ணி வைக்கலாமா? 3 × 2 6 பட்டுக்கு 9 இருக்குது. இப்போ சொல்கிறேன் பாருங்க, A2 அந்த 2வோட ஸ்கொயரு 4, அதோட க்யூபும் 8. ஃபார்மெட் வந்துடுச்சா? அப்போ இதே ஃபார்மெட் தான். 3யோட ஸ்கொயர் 9, 9ோட ஸ்கொயர் 4 2 7 சாரி 27. அப்போ 4ோட ஸ்கொயர் 16 6 அந்த 4ோட க்யூப் என்னன்னு பார்த்தா 16. நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஷார்ட்கட் போட்டிருக்கோம், பட் அது சிங்கிள் டிஜிட் நம்ம படுத்தலை. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்லா இருப்பீங்க. ஓகே. 6 4s 24 2 கேரி இருக்குமா? 64 வருமா? எனக்கு 1 2 ஃபர்ஸ்ட் சேம் வேல்யூ 2 வேறு வரும். அவ்வளோதாங்க. 64ங்க. என்ன 64? I64 A1 C4 இவ்வளோ நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு ஹோம்ஒர்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. A3 C6 E9 புரியல? அப்போ இந்த ஃபார்மெட்டை பயன்படுது. உங்களுக்கு இப்படி வரலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ரெண்டுத்தையும் பண்ணி பார்த்து தான் பண்ணேன். +1 +1 +1 +2 +2 +2 +3 அப்போ வந்து இங்கே 12 + 3 15 தான் வரும். சரி, ஏன் ஃபாலோ பண்ணலாம்ல? ஏன் தானே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ ABC இந்த C லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போச்சு. CDE இது E லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு போச்சு. அப்போ EFG தான் வரணும். ஸோ அப்போ G நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன? 15. ஸோ இந்த சரியான விடை G15 சாரி 18 போட்டிருக்கேன். 15. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே.
தேங்க்யூ பை பை பார்ட் 2 போடலாம். பை பை மக்களே, பை.